திமுக அரசு இவருக்கு உதவி செய்வதற்காக இவருடைய வீட்டிற்கு ஆளை அனுப்பி கையெழுத்து வாங்கி கொண்டது அப்படின்லாம் எழுதியிருந்தாரு. இந்த டாக்குமெண்ட் ஈஸி நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தாலே அவர் சார்பாக அவருடைய மனைவி பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், காலப்பட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு சொல்லியிருக்காரு. காலப்பட்டியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸே இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பெண் நிறுவனம் நினைத்தால், அதாவது சூப்பர் முதலமைச்சர் சபரீசன் அவர்கள் நினைத்தால் 9 லட்சம் ரூபா கைட்லைன் வேல்யூ இருக்கிற லேண்டு கிட்டத்தட்ட 3-4 கோடி தான் போகுங்கிறது அந்த ஈஸியாக படித்தா தெரியும். ஆனால் இவங்களா எடுத்துக்கிட்டு 80 கோடிலாம் பரப்பி அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு பின்னாடி சபரீசனுடைய ஒர்க்கு பெரிய லெவலில் இருக்கு. நிச்சயமாக சார். இன்னொன்று நான் கேட்கறது ஒன்று தாங்க. இப்போ அண்ணாமலையை போட்டு இவ்வளவு கேட்குறீங்களே. OMR படூரில் விஜய் வித்யாஸ்ரம் என்ற பள்ளியை ஜோசப் விஜய் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது அந்த இடம் எவ்வளோ பெருசு, அவர் எப்படி வாங்கினாரு, அதுக்கு என்ன சோர்ஸ்ன்னு யாராவது கேட்டிங்களா? ஐடியில் காட்டியிருக்காரா, அந்த பில்டிங் காட்டியிருக்காரா, யாராவது போய் பார்த்தீங்களா? அந்த இடத்துடைய ஈஸியை நான் போட்டு பார்த்தேன். ஈஸியே வேண்டாம். அந்த இடத்துக்கு உண்மையான மதிப்பு என்ன? இது முதல் கேள்வி. 80 கோடி 800 கோடி இதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் அடிச்சு விடலாம் சார். அண்ணாமலை என்றால் கிட்டத்தட்ட தமிழக ஊடகத்தில் ஒரு எதிர்ப்பு அலையை கிளப்புவதற்கு 2 பக்கமும் செய்து. நீங்கள் சூப்பர் முதலமைச்சர் மாத்திரம் சொன்னீங்க, EPS சைடும் செய்து. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியும் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும். அண்ணாமலையை விமர்சித்து அதிகமாக பேசுகிறார்களோ அவங்க சேனலில் நம்மளுடைய கட்சி தோழர்கள் போகக்கூடாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலையினுடைய 85 கோடி ரூபாய் நிலம் விவகாரம், இது தொடர்பாக கடந்த 4 நாட்களாகவே ஊடகங்களில் செய்திகள் போயிட்டு இருக்கு. அவர் சார்பிலேருந்து 40 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினதுக்கு உண்டான ஆதாரத்தையும் கொடுத்துருக்காரு. அவர் சைட்லேருந்து சொன்ன ஒரு விஷயம், இயற்கை விவசாயம் பால் பண்ணை அமைப்பதற்காக அந்த நிலத்தை வாங்கினேன், முறைகேடான எந்த பணத்திலையுமே இந்த நிலம் வாங்கலை அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுத்துருக்காரு. கேள்வி என்னன்னா, இந்த 85 கோடி ரூபாய் வாங்குவதற்கு உண்டான சோர்ஸ், அந்த பணம் எங்கேருந்து வந்தது, அதற்கு முதல்ல பதிலில் சொல்லு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டது. இந்த பணத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? இல்லை, 85 கோடின்னு நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. 85 கோடின்ட்டு தான் செய்திகளில் சொல்லப்படக்கூடிய. ஆரம்பத்தில் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் இதை போட்டார். அவர் போட்டார். அதுக்கு அடுத்த நாளே அதிமுக கூட்டணியைச் சேர்ந்து ஆதரிக்கும் சில காசுக்காக பேசக்கூடிய சில ஊடகவியலாளரும் எடுத்துக்கொண்டாங்க. பிஜேபியிலிருந்து வெளியேற்றப்பட்ட கல்யாணராமன் போன்றவர்களும் எடுத்துக்கொண்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் வேல்யூவராக இருந்தவன். ஸோ எனக்கு ஒரு இடத்துக்கு மதிப்பு தெரியும். சரியா? இப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டால், அண்ணாமலையே என்ன பண்ணிட்டாரு, அதில் அவருடைய பேரில் வாங்கியிருந்தாலும் அவர் கையெழுத்து போடலை. அந்த முதல்ல எழுதின இன்ஃப்ளூயன்சரு திமுக அரசு இவருக்கு உதவி செய்வதற்காக இவருடைய வீட்டிற்கு ஆளை அனுப்பி கையெழுத்து வாங்கி கொண்டது அப்படின்லாம் எழுதியிருந்தார். இந்த டாக்குமெண்ட் ஈஸி நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தாலே அவர் சார்பாக அவருடைய மனைவி பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், காலப்பட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு சொல்லியிருக்காரு. காலப்பட்டியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸே இல்லை. அவருடைய அறிக்கையில் ஒரு டிப்போகிராஃபிக்கல் எரர். இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தொண்டாமுத்தூர், இது கோயம்புத்தூர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த இடம் கோயம்புத்தூரில் இல்லை, இக்கரை பூவம்பட்டின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு சிறுவாணி எல்லையில் இருக்குது. அதனுடைய பவுண்ட்ரி நொய்யலாறு, சவுத் பவுண்ட்ரின்னு எடுத்திங்கன்னா 2 டாக்குமெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அது 2லேயுமே பவுண்ட்ரியாக தெற்கு பக்கம் இது இருக்குன்றாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணாங்க, அதில் ஒரு பாலம், அது இவர் வாங்கின உடனே திமுக போட்டு கொடுத்துச்சின்னு இப்போ ஏதோ ஒரு கூகுள் மேப் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டாங்க. ஆனால் 2021 EPS ஆட்சியிலேயே போடப்பட்ட பாலம் என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுடுச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு உண்மையான மதிப்பு என்ன? இது முதல் கேள்வி. 80 கோடி 800 கோடி இதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் அடிச்சு விடலாம் சார். இப்போ இந்த இடம் நம்ம இப்போ இருக்கிற ஈக்காட்டு தாங்கலில் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துக்கு கல்மல் நகர் 2வது தெருன்னு போட்டிங்கன்னா கைட்லைன் 4500 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கிரவுண்டு ரஃப்லி உங்களுக்கு 4000 ரூபான்னா 96 லட்சம், 4500னா 1 கோடி 5 லட்சம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 3 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது கைட்லைன் வேல்யூலேருந்து 2.5% 3% ஈஸி
ஈஸியாக இருக்கும். இதுதான் ஒரு அடிப்படை. ஆனால் ஜாஸ்தியும் இருக்கலாம், கம்மியும் இருக்கலாம். அதாவது இந்த லே அவுட் போடுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ரீபெரும்புதூரோ இல்லை அந்த மாதிரி இப்போ ஆவடிக்கு தாண்டிலாம் போனீங்கன்னா கைட்லைன் வேல்யூ 400 ரூபா இருக்கும், உங்களுக்கு 300 ரூபாய்க்கு தரேன் சார், ஆனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் 400 ரூபாய்க்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட் விலையை ஏற்றியும் கைட்லைனை தூக்கி வச்சிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் நம்மள மாதிரி ஆளுங்க சார் கைட்லைனே அவ்வளோ இருக்குது சார், அப்போ அந்த நிலம் எவ்வளோ தான் போகும். ஸோ அந்த இப்போ இதுக்கு அந்த ஊர், அதாவது நீங்களே போய் ஈசி போட்டு பார்த்துடலாம். தொண்டாமுத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இக்கரை பூவம்பட்டி வில்லேஜில் போனால் அந்த ஊர் ரொம்ப பெரிய ஊர், மொத்தமே 10 தெரு தான் இருக்குது. 10 தெருவுடைய வீடாக லே அவுட்டாக மாறி வீடு போட்ட ஸ்கொயர் ஃபீட் இடம் 100 ரூபா. ஸோ வீடு போட்ட ஸ்கொயர் ஃபீட் இடம் 100 ரூபான்னு போட்டால் அதோடைய கைட்லைன் வேல்யூ 43,560 × 100. ஸோ 43,56,000 ரூபா. ஸோ இது வந்து லே அவுட்டாக மாறி வீடு வந்த தெருக்கள். இது ஒரு பக்கம் நொய்யலாறுன்னா நீங்கள் ஆற்றிலிருந்து முதல் 500 மீட்டருக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாது. இதுக்கு பேர் கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் அப்படின்னு பேர். ஸோ சிஆர்செட்டில் வந்துடும். ஸோ இதில் அவர் லே அவுட்டே போட முடியாது. சரி, அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் எவ்வளவு கைட்லைன் வேல்யூன்னா ஏக்கர் 9 லட்ச ரூபா. ஸோ நம்ம 3 மடங்குன்னு போட்டால் 30 லட்ச ரூபா தான் வருது. ஸோ இவர் 13 ஏக்கரை 4 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இது 11% ஸ்டாம்ப் டியூட்டி 43 லட்சம் ரூபாய். எப்படி எங்கேருந்து வந்ததுன்னு தானே அவர் சென்ற முறை 2024 அவர் தேர்தலில் நின்ன பொழுது அவர் வந்து எனக்கும் என் மனைவிக்கும் ஆன மூவபிள் அசெட்ஸ் என்று ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாத்திரம் கிட்டத்தட்ட 2.25 கோடி காட்டியிருந்தார். 2.25 கோடி ஒரு வருடத்தில் சில ஷேர்ஸ்கள் சில பர்டிகுலர் இதில் இருந்ததுன்னா இன்னைக்கு அது 34-35% மேலே ஏறி இருக்கு. உதாரணமாக அதானி ஷேர்ஸ் குறைஞ்சப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்க, அப்புறம் ஏறி இருக்குன்னா இன்னும் கூட அதிகமாக ஏறி இருக்கும். ஸோ ரஃப்லி அவருடைய டெபாசிட்ஸு இதில் மாத்திரமே சேவிங்ஸ் மாத்திரம் 3 கோடி இருந்திருக்கு. 4 கோடிக்கு வாங்கி பண்ணியிருக்கார். தனியார் கடனோ வெளிக்கடன் அதை கேட்டால் அவர் கொடுத்துருவார். இப்போ நான் கேட்குறது ஒன்று தாங்க. இப்போ அண்ணாமலையை போட்டு இவ்வளவு கேட்குறீங்களே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி ஒழிகன் அது பெருசாக மும்மொழிக்கு எதிர்த்து குரல் வந்த பொழுது அண்ணாமலை புதுசாக 2 விஷயம் சொன்னார். ஒன்று, OMR படூரில் விஜய் வித்யாஸ்ரம் என்ற பள்ளியை ஜோசப் விஜய் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது அந்த இடம் எவ்வளோ பெருசு, அவர் எப்படி வாங்கினாரு, அதுக்கு என்ன சோர்ஸ்ன்னு யாராவது கேட்டிங்களா? அவர் சினிமா நடிகராக இருக்கட்டும், நான் நிறைய சம்பளம் உண்டு, பட் ஏதாவது ஐடியில் காட்டியிருக்காரா, அந்த பில்டிங் காட்டியிருக்காரா, யாராவது போய் பார்த்தீங்களா? அந்த இடத்துடைய ஈஸியை நான் போட்டு பார்த்தேன். ஈஸியே வேண்டாம், விஜய் வித்யாஸ்ரம் என்ற அந்த பள்ளியுடைய வெப்சைட்டில் போட்டால் அது 1,09,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், கிட்டத்தட்ட 2.25 ஏக்கர். இன்னைக்கு கைட்லைன் வேல்யூ அங்கே வந்து 4 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ 10 லட்ச ரூபா அதுதான் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த 4 கோடின்னு எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 2012 ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அங்கே 10 to 15 கோடி. நீங்கள் படூரில் லேண்டுன்னு போட்டிங்கன்னால் 5,000 ரூபா சதுரடி அப்படின்னு நெட்டில் ரொம்ப எளிதாக இருக்குது. ஸோ 15 கோடி. பட் லார்ஜராக வாங்கினீங்கன்னா இது OMRலேருந்து ஒரு 40 அடி ரோடில் இருக்குது இந்த இது. ஸோ ரஃப்லி 12 கோடி. அப்போ 3 ஏக்கர்னு போட்டால் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே வரணும். அந்த ஸ்கூலுடைய வெப்சைட்டில் எங்களுக்கு 47 கிளாஸ் செக்ஷன்ஸ் இருக்குது. அது தவிர மிச்சம் இந்த லேப் இருக்குது, இது இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரஃப்லி 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,000 ரூபான்னு போட்டால் 30 கோடி. அது தவிர படூர்லலாம் தண்ணி தேங்கும்னு குறைஞ்சபட்சம் 3 அடி 4 அடி ஏற்றிருப்பாங்க. அந்த டெவலப்மெண்ட் காஸ்ட் குறைஞ்சபட்சம் 100. அதுவும் என்ன, எனக்கு ஞாபகம் இப்போ நான் ஈஸி போடல, போன முறை போட்டதில் அந்த லேண்டில் சில போர்ஷன்ஸ் நஞ்சை நிலம்னு இருந்தது. நஞ்சை நிலத்தை கன்வெர்ட் பண்ணணும் என்றால் மிகப்பெரிய அளவில் பணம் கொடுத்துருக்கணும். போன ஆட்சியில் தான் நடந்திருக்கு 2019. ஸோ இது எல்லாத்தையும் போட்டால் 100 கோடி ரூபா அவர் போட்டிருக்கணும். யாராவது அவர்கிட்ட போய் கேட்டிங்களா? அதை அவர் பேரில் இருந்த டாக்குமெண்ட்டை அவருடைய தங்கை பேரில், இறந்து போன தங்கை பேரில் ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறாரு. அதுக்கு கையெழுத்து போட்டது சங்கீதா விஜய்னு போட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த தங்கை பேரில் இருக்கிற ட்ரஸ்ட் சேர்மனாக திரு S.A. சந்திரசேகர் இருக்கார். ஓகே சார், இப்போ இந்த ஒரு விஷயம் இதுக்கு வந்து நீங்கள் உதாரணம் கொடுக்குறீங்க. இப்போ அந்த 4 கோடி அப்படிங்கிற இடத்த 80 கோடி 85 கோடியா மாற்றினது யாரு? அதாவது முதல் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் என்ன போட்டார்னா, இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய் டைப் அடிங்க லேண்ட்ஸ் இன் படூர்னு போட்டால் 5,000 to 7,000 ரூபா சதுரடி அந்த மாதிரி எதையோ போட்டுட்டு அவங்க தொண்டாமுத்தூர்னு போட்டிருக்காங்க. சரி, இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் SRO பேரூர் தாலுக்கா, ஊர் பேர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த ஊர் வந்து இக்கரை பூவம்பட்டி. நான் கோயம்புத்தூரில் எக்கச்சக்கமாக சுற்றியிருக்கேன், இது வரைக்கும் அந்த பேரை கேள்விப்பட்டதில்லை. நொய்யலாற்றுடைய பார்டரில் இருக்க
எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ நீ அவங்களாக சார் இன்னைக்கு நம்ம ஈகாடு தாங்கல லேண்ட் எவ்வளோ சார் போகும் சார்? 10 கோடி போகும். அப்படியா சார்? ஆமாம், மெயின் ரோட்டில் இருந்தால் ஜவஹர்லால் நேரு ரோட்டில் இருந்தால் 10 கோடி போகும். இந்த இடத்துல இருந்தால் 4 கோடி போகும். அதுவே இது கூவம் பக்கத்தில் இருந்தேன்னா 1 கோடிக்கும் கிடைக்கிற இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்த தெரியாமல் வெறும் கூகுளில் வச்சுக்கிட்டு தொண்டாமுத்தூர்னு தேடி எடுத்துகிட்டு போட்டவங்க ஏற்றி கணக்கு போட்டது. அதோடைய மதிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் 30,000 35 லட்ச ரூபா ஏக்கர். கிட்டத்தட்ட அவர் சரியான விலைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார் சார். ஆனால் ஒன்றுன்னு சொல்லிடுறேன், அண்ணாமலை தன்னை மிகவும் ஒரு உயர்ந்த பிளாட்ஃபார்மில் ஊழலற்ற கரைபடியாத கைகள்னு சொன்னதுனால இந்த அளவிற்கு. ஆனால் அவர் இன்னொன்று அவர் நினச்சிருந்தா அவர் பேர்லேயே வாங்காமல் தங்கச்சி ஹஸ்பண்டு தங்கச்சியோட இது இப்போ ஒன்றும் இல்லை சார். நம்ம இவர் எடுத்துப்போம், இந்த திமுக கட்சியுடைய தூண்களாக இருக்கிற ஒரு துரைமுருகன் சார் எடுத்துக்கிட்டா அவருடைய சொத்துல ஒரு சொத்தை மனைவிக்கு கிடைச்ச கிஃப்ட்னு காட்டியிருக்காரு. அதோடைய மதிப்பு 98 லட்சமோ என்ன காட்டியிருக்காரு. அதோடைய ஈசி போட்டு திரு அரப்போர் ஜெயராமன், நீ உங்கள்கிட்ட அடிக்கடி பேட்டிக்கு வருவார், அவர் பார்த்துட்டா 68 அவருடைய மற்ற மனைவியுடைய அக்கா மகன் வாங்கியிருக்காங்க. இப்போ இவருக்கு 80 வயதுன்னா அக்கா மகனுக்கு 2 வயசு 3 வயசில் இவர் பினாமி ப்ராப்பர்ட்டி அன்னைக்கு வாங்கியிருக்கார். ஸோ இவர் ஏன் இவர் பேரில் வாங்கணும்? நம்பர் 1 நேரடியாக இவர் பேரில் வாங்கியிருக்கார். இரண்டாவதாக உங்களுக்கு இன்னொன்று எடுத்துப்போங்க, ஜோசப் விஜய் மாத்திரம் சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டல. இன்னொருத்தர் திருமாவளவன் இங்கேருந்து கிட்டத்தட்ட நான் வர வழி இதிலேருந்து திருவான்மியூர்லேருந்து இங்கே வர வழி எனக்கு வேளச்சேரியில் 9 கிரவுண்டில் ப்ளூ ஸ்டார் மெட்ரிக் செகண்டரி ஸ்கூல்னு வச்சுருக்காரு. 9 கிரவுண்ட்லங்கிறார். அந்த அளவுக்கு பெருசு இல்லை, பட் அங்கே கிரவுண்டு 4 கோடி போகும். இல்லை சார், இப்போது அது எல்லாமே கரெக்டு தான். அந்த 4 கோடி இடத்த 80 கோடியா மாற்றினது அப்போ திமுக நபர்கள் தானா? இல்லை, அங்கே தான் ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. யாரெல்லாம் பிஜேபி மோடி ஆதரவாளர் அல்லது அதிமுக ஆதரவாளர் என்றும் சில பேர் காசு வாங்கி கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. யூடியூப்பில் நேற்று வரைக்கும் இந்த கட்சிக்கு ஆரம்பிப்பாங்க, திடீர்னு இந்த கட்சிக்கு பேசுவாங்க. அவங்கெல்லாம் காசுக்கு பண்ணுறவங்கன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவும் 2-3 பேர் இருக்காங்க. சிலர் மாரிதாஸ், என் ரங்கராஜன் நரசிம்மன், திரு நேதாஜி கட்சி வரதராஜன், இவர்கள் எல்லோரும் ஓரளவிற்கு மேலே பலருக்கும் அண்ணாமலையோட வளர்ச்சி மேலே இது உண்டு. இன்னொன்று அவரும் கொஞ்சம் மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்தார். ரங்கராஜன் நரசிம்மன் அதுதான் கேட்டிருக்கார், இதுக்கு கணக்கு காட்டணும்னு இருக்கார். அவர் தெளிவாக என்னுடைய மற்றும் என்னுடைய மனைவியின் சேமிப்பு மற்றும் கடனில் வைத்து வாங்கி கிட்டத்தட்ட சேமிப்பே 3 கோடிக்கு மேலே வரும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த பிரச்சனை வேற ஒன்றும் வேணாம் சார். ஒரு மாதம் முன்னாடி 1.5 மாதம் முன்னாடி திரு தயாநிதி மாறன் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாரா கலாநிதி மாறன்? சன் டிவி எனக்கு தெரிஞ்சு 1-2 சேனலில் நீங்கள் நம்ம ரியல் ஒன்லையும் மீடியாலேயும் இதுலேயும் ஒன்றில் போட்டிங்க ஒரு வீடியோ. அதை தாண்டி எத்தனை பேர் சார் பேசுனீங்க சார்? பூமாலைன்னு 90களில் ஒரு நம்ம யூடியூபை விட சின்ன லெவலில் ஒரு வீடியோ கேசட் கம்பெனியை ஆரம்பித்தவர். ஆனால் 93ல் திமுகவிற்கு சொந்தமான டெபாசிட்ஸ் எல்லாம் பேங்க்கில் அடமானம் வச்சு அதிலிருந்து கடன் வாங்கி சன் டிவி நெட்வொர்க் ஆரம்பிக்கிறாங்க. 96லேருந்து முரசொலி மாறன் அமைச்சராகிறார். சட்ட விரோதமாக எக்யூப்மெண்ட் யாருமே வாங்க முடியாத எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக ஒரு 15 நாள் 20 நாள் திடீர்னு இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இதில் ஒயிட் லிஸ்ட்டில் வைப்பாங்க. இவர் இம்போர்ட் அக்செப்ட் ஆன உடனே திருப்பி ரெட் லிஸ்ட்டில் போட்டு சில முக்கியமானதை எடுத்துக்கிட்டார். அதன் பிறகாக உங்களுக்கு இதில் அதுக்கு பேர் என்ன, இன்றைக்கும் கேபிள் தோண்டுங்க சார். அண்ணா அறிவாலயத்திற்கும் அடையார் போட் கிளப் ரோடுக்கும் அடியில் இன்னைக்கும் கேபிள் போட்டிருக்காங்க. அவருடைய வீட்டிற்கு அமைச்சராக திரு தயாநிதி மாறன் வீட்டிற்கு அமைச்சர் என்ற நிலையில் கொடுக்கப்பட்ட டெலிஃபோன் லைனை அவர் ஒரு ஹை டென்ஷன் இதுவாக மாற்றி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மாற்றி 700 கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு டேட்டாவை டவுன்லோட் பண்ணியிருக்கார் அப்படின்னு திரு குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட இதை வெளிக்கொண்டு வந்தது இடதுசாரி யூனியனை சேர்ந்த பலர். நம்ம சேனலில் அடிக்கடி பேசின திரு அமரர் இவரும் வருவார் அதில், சரியா? பிஎஸ்என்எல்லேருந்து ஓய்வு பெற்ற இவரும் வருவார். அதனால இப்போ அவருக்கு இதில் அவர் என்ன சொல்லியிருக்கார், 50% திருமதி இது மாறனும் 50% ராஜாத்தி அம்மா கனிமொழியுடைய ஸ்டாலினுடைய அம்மா பேர்லையும் இருந்த கம்பெனியை இவர் தன் பேரில் மாற்றிக்கிட்டார்னார். அதுக்கப்புறம் கடந்த 7-8 வருஷத்தில் மாத்திரம் 10,000 கோடி ரூபாய்க்கு டிவிடெண்டுகள் இவருக்கு போயிருக்கு. ஒரிஜினல் ஷேர் ஹோல்டிங்கே இவரது இல்லை என்னும் பொழுது அந்த 10,000 கோடியும் இவருக்கு போகக்கூடாது, அது ஸ்டாலின் குடும்பத்துக்கெல்லாம் போயிருக்கணும். நம்ம தயாநிதி மாறனுடைய அந்த லெட்டர் அப்படியே எடுத்துக்கிட்டா. அதனால யாராவது போய் தயாநிதி மாறனை பேட்டி எடுத்தீங்களா?
இன்னைக்கு அண்ணாமலையை பத்தி பேசுற யாராவது தயாநிதி மாறன் விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டீங்களா? அண்ணாமலை இன்டர்வியூ கொடுக்கலையே அதை பத்தி. சார் அறிக்கையாவது கொடுத்தாரா இல்லை? இவர் இப்போ அது எப்படியோ லீக் ஆச்சே தவிர அந்த அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? சில புரோக்கர்கள், அவங்கள புரோக்கர்னு சொல்கிறது தப்பு, ரொம்ப சீனியர் பத்திரிகையாளர்கள் நக்கீரன், கோபால் மற்றும் ஹிந்து என்றாம் போய் ஒரு 5000 கோடிக்கு கேஷாகவும் 1 ஏக்கர் இது வீடோடு நிலமும் கொடுத்தது முடித்து விட்டதாக சொல்கின்றனர். இது எதுவுமே வெளியில் வரல. ஸோ இப்போ இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. துரைமுருகனை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லை, டிஆர் பாலுவை போன வாரம் அண்ணாமலை மீது போட்ட வழக்கில் விசாரிச்சாங்க. என் பேரில் 21 கம்பெனி இருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. 3 கம்பெனி தான் என் பேரில் இருக்குது, அதெல்லாம் நஷ்டத்தில் போயிடுச்சு, மீதி எல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்களோ நண்பர்களோன்றார். சொந்தக்காரங்களாம் இல்லை சார், சொந்த மகன் சொந்த மனைவி பேரில் டைரக்டர்ஷிப் இருக்குது, வேணும்னா நான் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறேன். நானே அவருடைய அலுவலகத்துக்கெல்லாம் போயிருக்கேன், ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக. அதனால மாயா மோட்டார்ஸ்லேருந்து இன்னும் பல கம்பெனிகள் இருக்கு, எனக்கும் தெரியும். அதனால ஒரு அரசியல்வாதியை கேட்டால் எல்லாரையும் கேட்கணும். அண்ணாமலை இதில் இதுவரை கொடுத்த தெளிவு ரைட்டு, ஆனால் இதை பற்றி இன்னொரு பேட்டியோ இல்லை விளக்கமோ அவர் நிச்சயம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம்னா, பெண் நிறுவனம் நினைத்தால், அதாவது சூப்பர் முதலமைச்சர் சபரீசன் அவர்கள் நினைத்தால், அதாவது இப்போ ஒண்ணுமே இல்லை, நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, உங்களையும் வச்சுட்டு யூடியூப் கண்டென்ட்ஸ்னு அன்னன்னைக்கு பேப்பர்ல வர கட்டிங்ஸை கொடுக்குறேன். இது மாதிரி எப்படியோ அந்த சில முக்கியமான பிஜேபி ஆதரவு இன்ஃப்ளூயன்சருக்கு அனுப்ப அவர்கள் எதையுமே செக் பண்ணாம 9 லட்ச ரூபா கைட்லைன் வேல்யூ இருக்கிற லேண்டு கிட்டத்தட்ட 3-4 கோடி தான் போகுங்கிறது அந்த ஈஸியாக படித்தா தெரியும். ஆனால் இவங்களா எடுத்துக்கிட்டு 80 கோடின்லாம் பரப்பி அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு பின்னாடி சபரீசனுடைய ஒர்க்கு பெரிய லெவலில் இருக்குது. நிச்சயமாக சார். இன்னொன்று, இப்போ இவர் நம்ம செந்தில் பாலாஜி வீடு கட்டினார், 300 கோடின்னு சவுக் சங்கர் போட்டார் சார். இப்போ செந்தில் பாலாஜி வீடு கட்டுறது எந்த வில்லேஜில் இருக்குன்னு, கரூர் பைபாஸ் ரோட்டில் இருக்குன்னு வேணால் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த வில்லேஜ் பேர் தெரிஞ்சால் தான் ஈஸி போட முடியும். அந்த வில்லேஜ் பேர் எல்லாத்தையும் திரு நேரு தான் லீக் பண்ணி விட்டார் சவுக் சங்கருக்கு என்று சொல்லப்படும். சரி சார், தர்மஸ்தலா வச்சுக்கிட்டு எத்தனை வீடியோக்கள் போச்சு. தர்மஸ்தலா விஷயத்தில் மிக பின்னணியில் இருந்தது திரு சவுக் சங்கருடைய இது சொந்த சகோதரியின் இவரான திரு சசிகாந்த் செந்தில். அவர் இதில் கர்நாடகாவில் IAS அதிகாரியாக பணியாற்றி அங்கேருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். அவர் தான் போன முறை சுனில் கனோலுவோடு சேர்ந்து கொண்டு அங்கே அவங்க ஜெயிக்கிறதுக்கு இது தேர்தல் வியூகம் வகுத்தார். அவர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு தான் 2024 தேர்தலில் எடப்பாடி காங்கிரஸ் தன்னோட வரும்னு கூட்டணியை பிரிச்சுக்கிட்டது. இன்னைக்கு வரைக்கும் சசிகாந்த் செந்தில போய் நீங்கள் உங்களுக்கு இதில் தர்மஸ்தலாவில் உங்களுக்கு என்ன ரோலுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்கல. ஸோ இது என்ன பிரச்சனைன்னா, அண்ணாமலை என்றால் கிட்டத்தட்ட தமிழக ஊடகத்தில் ஒரு எதிர்ப்பு அலையை கிளப்புவதற்கு 2 பக்கமும் செய்து. நீங்கள் சூப்பர் முதலமைச்சர் மாத்திரம் சொன்னீங்க, EPS சைடும் செய்து. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியும் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும். யாரெல்லாம் அண்ணாமலையை விமர்சித்து அதிகமாக பேசுகிறார்களோ அவங்க சேனலில் நம்மளுடைய தோழர்கள், கட்சி தோழர்கள் போகக்கூடாதுன்னே சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சரு MP கேண்டிடேட் எல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கு 3 லட்ச ரூபா வாங்கினாராம். ஒரு பேட்டி எடுக்கணும்னா கோயம்புத்தூரில் வேட்பாளராக நிற்கிறவர் இவருடைய யூடியூப்பில் வந்து பேசணும்னா 5 லட்சம் வாங்கிட்டு பண்ணார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஸோ அந்த சேனலுக்கு எங்கள் ஆதரவு இல்லைங்கிறத நிரூபிக்கணும். ஏன்னா அண்ணாமலை பேசாவிட்டால் எங்களுக்கு ஓட்டு வராதுன்னு திரு EPS அவர்கள் கோலாகல ஸ்ரீனிவாசிடம் சொன்னதாக பதிவு பண்ணியிருக்கு. அதனால நிச்சயமாக அவருக்குமே தெரியும், இன்னைக்கு அந்த 2 பேரும் சேர்ந்தால் 35% 39% இன்னைக்கு உள்ள நிலையில் இருக்கிறத ரிட்டைன் பண்ணணும்னாலே அண்ணாமலை ஆதரவு வேணும். அவரே ஓப்பனாக இந்த முறை நம்மளுடைய வேலை அண்ணன் EPS-ஐ NDA கூட்டணி முதலமைச்சராக்கணும்னு சொல்லிட்டார். எனவே எம்ஜிஆர் ஃபார்முலா படியாக 3 1 பங்கு சீட்டு அதிமுகவுக்கு கொடுத்து விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சீட் 2 பேரையும் எடுத்துகிட்டு பண்ணால் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னால் எடப்பாடி என்ற கட்சியே இல்லாமல் போயிடும். அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருந்தாலும் அவர் திரும்பி எழுந்துட முடியும். பட் அண்ணாமலை அடிக்கிறேன்னு நினச்சிட்டு உங்களை தலையில் நீங்கள் மண்ணை போட்டுக்க கூடாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.